வணக்க மக்களே, நான் உங்கள் ஆக்டர் உதயசூரியன். நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி இது சரியான சம்பவம் பண்ணிட்டாங்க. பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் அடிச்சுக்குவான்னு பார்த்தா கடைசியில் கேர்ள்ஸுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க. என்ன சம்பவம் பண்ணாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தர்ஷிகா, ஆனந்தி, அதுக்கப்புறம் தர்ஷா எல்லாருமே நம்ம ரவி சாரோட ஹெல்த் இஷ்யூ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகாவும் ரவி சார் ஹெல்த் இஷ்யூ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க. அடுத்தது வேக்கப் சாங். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் கொஞ்சம் வேக்கப்பில் எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிக் பாஸ் சம்பவமே இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாய்ஸ் டீம்லேருந்து ஒருத்தர் கேர்ள்ஸ் டீமுக்கும், கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஒருத்தர் பாய்ஸ் டீமுக்கும் போகணும். ஸோ அவங்க அந்தந்த டீமுக்கு தான் விளையாடணும். ஸோ அவங்க ஃபேராக விளையாடுறாங்களா, அன்ஃபேராக விளையாடுறாங்களா, ஸோ அது அவங்களோட கேம் பிளான். பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது அவங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னா, ஒருத்தர் டேரெக்டாக நாமினேஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லா பவரும் இருக்குது. ஸோ இதுதான் அதோட டாஸ்க்கு. பாய்ஸ் டீம் ரொம்ப சிம்பிளான டைமிங் எடுத்து முத்துக்குமாரை செலக்ட் பண்ணி நாங்கள் கேர்ள்ஸ் டீமுக்கு அனுப்புகிறோம் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் கேர்ள்ஸ் டீம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஜாக்லின் நான் போகிறேன் அப்படின்னாங்க. பட் ஏன்னா எனக்கு இவங்க யார் கூடயுமே எனக்கு டச் இல்லை. ஸோ அதனால் நான் அவங்களுக்கு ஜென்யூனாக விளையாடுவேன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் கேர்ள்ஸ் டீம் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதுக்கு மற்றவங்க எல்லாருமே அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. ஈவன் சுனிதாவுக்கு ஜாக்லின் சுத்தமாக பிடிக்கலங்கிறது அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லேருந்தே நல்லா தெரிஞ்சிச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தர்ஷாவும் அதில் நின்னாங்க. தர்ஷா அண்ட் அன்ஷிதா அண்ட் பவித்ரா 4 பேருமே நின்றுருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஓட் வைஸ் தான் செலக்ட் பண்ணாங்க. அதில் நம்ம தர்ஷிகா என்ன சொன்னாங்க அப்படின்னா, பவித்ராவை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ பவித்ராவை பற்றி அந்த டீமுக்கு அதிகமாக தெரியாததுனால அவள் போனான்னா நமக்கு அட்வான்டேஜ் அதிகம். ரெண்டாவது அவளுக்காக கொஞ்சம் பாவம் பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வார்த்தை ஜாக்லின் மறுபடியும் அதை மென்ஷன் பண்ணி பவித்ராவை டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலி அவங்க எதார்த்தமாக சொன்னாங்களா இல்லை டார்கெட் பண்ணி சொன்னாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு வேர்டை அவங்கள மென்ஷன் பண்ணி சொல்லும்போது திருப்பி அதே வேர்டை யூஸ் பண்ணும்போது அவங்கள தான் மென்ஷன் பண்ணுறதா நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக எல்லாருமே தர்ஷாவுக்கு ஓட் போட்டு தர்ஷா போகிறேன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பவித்ரா கோச்சிக்கிட்டாங்க. ஏன்னா பிகாஸ் பவித்ராவுக்கு தான் ஃபஸ்ட்டு ஓட்டிங் வச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு மறுபடியும் தர்ஷான்னு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தர்ஷாவும் பவித்ராவும் டிசைட் பண்ணி கடைசியில் பவித்ராவுக்கு போகிறேன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன பெரிய விஷயம்னா, பாய்ஸ் டீமில் இருக்கிற அந்த யூனிட்டி கேர்ள்ஸ் டீமில் இல்லை. பாய்ஸ் டீம்லேயே ஒருத்தருக்கு நிறையா டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் அவங்க டீம்னு வரும்போது ஒன்றாயிடுறாங்க. பட் ஆனால் கேர்ள்ஸ் டீமில் அந்த அந்த யூனிட்டியும் கிடையாது, அந்த ஒத்துமையும் கிடையாது. பிகாஸ் ஏன்னா அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனும் மற்ற எல்லா விஷயத்துலேருந்தும் அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ரெண்டாவது டிஸ்கஷன்லேயே நிறையா பேருக்கு வேரியேஷன் ஆஃப் தாட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க டீமாக விளையாடுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு தான். ஸோ பார்ப்போம். ஒரு வழியாக செலக்ட் பண்ணிட்டாங்க. பாய்ஸ் டீம்லேருந்து முத்துவும், கேர்ள்ஸ் டீம்லேருந்து பவித்ராவும் போகிறதா முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லினுக்கும் தர்ஷிகாவும் ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. ஸோ திருப்பி உள்ளே பேசினது தான் திருப்பி பேசினாங்க. அதில் ஜாக்லின் ட்ரிகர் ஆகி ரொம்ப அழுதுட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஜெஃப்ரி சமாதானப்படுத்துறதுக்காக போனாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஓகே தான். பட் ஆனால் அதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பிக் பாஸ்ன்றது வேரியேஷன் ஆஃப் எமோஷன் தான். பட் ஆனால் ஜாக்லின் கொஞ்சம் அதிகமாக எமோஷ்னல் ஆகுறாங்களோ, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்குலாம் என்ன தோணுதுங்கிறது சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமாக பாய்ஸ் டீம் அண்ட் கேர்ள்ஸ் டீமோட ரூல்ஸ் வந்துருச்சு. ஸோ ரூல்ஸ் என்னென்னா, கேர்ள்ஸ் டீமோட ரூல்ஸ் என்னென்னா, ஸோ கோர்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது பர்மிஷன் கேட்டு வரணும். அப்படி விளையாட்டாக வந்தீங்க அப்படின்னா அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் போகணும். அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். அண்ட் ரெண்டாவது அவங்க தேவைக்கு கன்ஃபெஷன் ரூமை யூஸ் பண்ணும்போது, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஒரு டீல் ஒன்று வச்சாங்களே, அதாவது எல்லா வீக்கும் ஏதாவது ஒரு வீக்கில் எந்த மேல் கண்டஸ்டன்ட்டையும் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டீல் அப்ளை ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் கேர்ள்ஸ் டீமோட ரூல்ஸு. பாய்ஸ் டீமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, பெர்மிஷன் இல்லாமல் யாரும் உள்ளே வரக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. ரெண்டாவது இன்கேஸ் ஸ்டோர் ரூம் போகணும் அப்படின்னோம்னா ஸ்டோர் ரூமோட இன்சார்ஜ் பெர்மிஷன் கேட்கணும், இல்லை அவங்க கொடுக்குற டாஸ்க்கு செய்யணும். அண்ட் வாட்டரோட இன்சார்ஜ் ரவி சார். ஸோ அவர் சொன்னால் மட்டும்தான் வாட்டர் போய் பிடிக்கணும். வாட்டர் குடிக்கணும். அது வேலை செய்யும் போதும் அவங்க அவரோட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அந்த வாட்டர் குடிக்கணும். ரெண்டாவது இந்த வாட்டர் பெர்மிஷன் கொடுக்கறதுனால ரவி சார் கேர்ள்ஸ் ஏரியாவில் எந்த ஏரியாவுக்கு வேணால் அவர் போகலாம் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வர்றவங்க பாய்ஸ் டீம்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வரணும். ரெண்டாவது கிச்சனுக்குள்ளே சமைக்கிறவங்க யார் சமைக்கணும் அப்படிங்கிறதையும் பாய்ஸ் டீம் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட்டாக தர்ஷிகா அவங்களோட கேப்டன்சியோட கிளாரிஃபிகேஷன் கேட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகலாமா, அந்த தண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிக் பாஸ் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் மற்றவங்க யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவங்களும் பாவம் பார்ப்பாங்க, நீங்களும் பாவம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஃபன்னாக முடித்தாங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் டாஸ்க். ஸோ ஷாப்பிங் டாஸ்க்கு.
ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து யார் யாருக்கு பாய்ஸ் டீமுக்கு என்ன வேணுமோ கேர்ள்ஸ் டீமுக்கு என்ன வேணுமோ தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், தனித்தனியாக வச்சுக்கணும், அவங்க சமையலும் தனித்தனியாக ஆக்கி சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் வந்து 2 சால்ட் பாக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ பாய்ஸ் டீம் சால்ட் எடுக்கல. ஸோ சால்ட் கேட்கும்போது அவங்க ஒரு ரெக்வஸ்ஷன் வச்சாங்க. தண்ணி எப்பப்போலாம் கேட்குறோமோ அப்போ 106 நாளையும் நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும், எந்த ஒரு டாஸ்க்கும் பெர்மிஷன் எதுவுமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இன்கேஸ் அது ரொம்ப விளையாட்டாக ரொம்ப சாதாரணமாக மாறும்போது அந்த இடத்துல நான் டாஸ்க்கோ இல்லை பெர்மிஷனோ இல்லை வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் நான் எது கொடுத்தாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரவி சார் சொன்னார். நெக்ஸ்ட்டு முத்துக்குமாரும் ஜாக்லினும் ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது அண்ட் வந்து சாப்பிட வரீங்கன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி உள்ளே வருவார். ஸோ ஆக்சுவலி அது தப்பு. முத்துக்குமார் வந்து ரொம்ப ரைட்டாக சொன்னார். ஏன்னா ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு நான் பேசலாமா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் பேசணும். ஸோ இது சாதாரண ரொம்ப பேசிக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கர்ட்டஸிக்காக நம்ம கேட்குறது. ஸோ இது வந்து அந்த பையன் பண்ணல. பட் ஆனால் அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிற முத்துக்குமார் ட்ரை பண்ணும்போது கூட இந்த ஜாக்லின் எடுக்க தடுத்தாங்க. பிகாஸ் ஏன்னா அவன் என்னை அக்கான்னு சொல்லியிருக்காங்க. அக்காவோ யாரோ எந்த உறவாக இருந்தாலும் சரி 2 பேர் பர்சனலாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம போகும்போது அவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு தான் போகணும். நம்ம என்ன சொல்கிறோம் எடுத்தோடனே போய் அவங்கள்ட்ட பேசவும் முடியாது, அவங்கள இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. இது ரொம்ப தப்பு, அது நாகரிகமும் கிடையாது. ஸோ அது அவர் முத்துக்குமார் சொல்லணும்னு நினச்சாரு. பட் ஆனால் அந்த தம்பி அதை அக்செப்ட் பண்ணிக்கல. எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி வந்து இதை நெகட்டிவாக எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நம்மளோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வந்து அதை பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி இல்லை இது இன்னும் பெட்டராக ஆக்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். அண்ட் வந்து தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான அப்டேட்ஸ் எல்லாமே என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போடுவேன். ஸோ ஆக்டர் ஒரு சேனல் அஃபிஷியல்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.